இன்றைய வேத வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. ஒரு ஏழை மனிதன் தன் மனைவியோடும் 6 பிள்ளைகளோடும் ஒரே ஒரு அறை மட்டுமே உள்ள வீட்டிலே வசித்து வந்தான். அது அவர்களுக்கு அதிக கஷ்டமாக இருந்தது. அவன் மனைவி அவனிடம், போய் போதகரிடம் சொல்லுங்கள், போதகரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அது அவனுக்கு இஷ்டமில்லைதான். ஆனாலும் மனைவி சொன்னதுனால போதகர்கிட்ட போனான். போய் தானும் தன் மனைவியும் பிள்ளைகளும் அந்த ஒரே அறையில் படும் கஷ்டங்களையும் போடும் சண்டைகளையும் சொன்னான். வாழ்க்கை இதை விட மோசமாக இருக்க முடியாது என்று அவரிடம் சொன்னான். போதகர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தார். பிறகு அவனை பார்த்து, நான் சொல்ற காரியத்தை அப்படியே செய்வேன் என்று சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவியான்னு கேட்டார். அவனும் ஓகே ஐயா, நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னான். உன் வீட்டில் ஏதாவது மிருகங்கள் இருக்கிறதான்னு கேட்டார். அவன், ஆமா ஐயா, ஒரு மாடு, ஒரு ஆடு, கொஞ்சம் கோழி இருக்கு அப்படின்னு சொன்னான். நல்லதுப்பா, நீ வீட்டுக்கு போன உடனே அவைகளையும் உன்னோடு வீட்டுக்குள்ளேயே தங்கவை என்றார். இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆனா போதகருக்கு வாக்கு கொடுத்ததால் வீட்டுக்கு போய் அப்படியே செய்தான். மறுநாள் அந்த ஏழை மனிதன் போதகரிடம் ஓடினான். ஐயா, எனக்கு என்ன செய்தீர்கள்? வீடு முழுவதும் மிருகங்களையா? ஹெல்ப் பண்ணுங்க, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னான். அமைதியாய் கவனித்த போதகர், சரி வீட்டுக்கு போய் கோழிகளை மட்டும் வெளியே வைத்துக்கொள் என்றார். அவன் அப்படியே செய்தான். மறுநாள் மீண்டும் போதகரிடம், ஐயா, கோழிகள் இப்ப இல்லை, ஆனால் அந்த ஆடு வீட்டில் உள்ள எல்லா பொருள்களையும் கடிக்கிறது, கண்ணில் பட்டதையெல்லாம் சாப்பிடுகிறது என்றான். உடனே போதகர், சரி அப்ப ஆட்டையும் வெளியே கொண்டு போய் விட்டுனார். அந்த மனிதன் அப்படியே செய்தான். மறுநாள் மீண்டும் போதகரிடம் ஓடினான். ஐயா, மனிதர்கள் இது போன்று மிருகங்களுடன் வாழ முடியுமா? ஐயா, வீடே மாற்றுத் தொழுவம் போல் உள்ளதையா என்றான். போதகர், சரி போய் இன்று மாட்டையும் வெளியே கட்டு என்றார். மறுநாள் ஏழை மனிதன் மகிழ்ச்சியோடு போதகரிடம் வந்தான். ஐயா, வீடு இப்போது அமைதியாக மகிழ்ச்சியாக உள்ளது, எல்லாருக்கும் போதுமான இடமும் இருக்கிறது, நன்றி ஐயா என்று கூறினான். அருமையானவர்களே, பல நேரங்களில் போதும் என்கிற மனம் இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனைகளும் சமாதான குறைவும் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, எனக்கு இருக்கிறது போதும்னு சொல்லி எல்லாவற்றையும் மனமாற ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். நிறைய நேரம் அடுத்தவங்களை பார்க்குறோம், அவங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, எனக்கு இது இல்லையே, அவங்க அப்படிலாம் இருக்காங்க, எனக்கு இல்லையே. நிறைய நேரம் நம்ம இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரது பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. அது வரைக்கும் இருக்கிறது போதும் அப்படின்னு சந்தோஷமா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், உங்களை அழகாய் நடத்துவார். எனக்கு போதுங்கிற எண்ணம் இல்லாததுனால தான் அநேகர் கடன் வாங்கி கடன் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொள்கிறாங்க. வீட்டில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை, நிம்மதி இல்லாத சூழ்நிலை. நம்ம போதும் என்கிற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது தெய்வ சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் குடும்பங்களையும் நிரப்புங்கிறதுல சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஒருவேளை எங்கள் வாழ்க்கையிலே பல குறைவுகள் இருக்கலாம் ஆண்டவரே. அந்த குறைவுகளின் மத்தியிலே போதுங்கிற மன திருப்தியை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரம் எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றத்தை கொடுக்கிறதப்பா. ஆண்டவரே, திருப்தியான வாழ்க்கையில ஆண்டவரே சந்தோஷம் உண்டு, ஆண்டவரே சமாதானம் உண்டு. ஆண்டவரே அப்பா, திருப்தியாய் வாழ, போதும் என்கிற மனதோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருவீராக. பேராசையை கர்த்தர் எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. ஏற்ற நேரத்திலே ஒவ்வொருவரையும் உயர்த்துவீரப்பா. எங்கள் தேவைகள், எங்கள் ஆசைகள் அனைத்தையும் ஏற்ற நேரத்தில் நீங்கள் தருவீங்கப்பா. அதற்கு முன்னால் போய்
நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆசைப்பட்டு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. ஆடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம்.